PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போக்குவரத்து இணை ஆணையரின் புகாரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து இணையதளத்தை ஹேக் செய்து போலி ஐடிக்கள் தயாரித்து PS4 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, என்ன பின்னணி? நிச்சயமாக 2017ஆம் ஆண்டு இந்த PS4 வாகனங்கள் என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. PS4 இன்ஜினை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் 2020 ஏப்ரல் மாதம் வரை விற்பனை செய்யப்பட்டிருந்தது. அதற்கு மேலாக அடுத்த கட்டமாக சுற்றுச்சூழல் கருதி BS5 இன்ஜின்கள் வர ஆரம்பித்தால் அது தடை விதிக்கப்பட்டது. இவ்வாறு ஏப்ரல் 2020க்கு பிறகு எந்தவித BS4 இன்ஜின்கள் கொண்ட வாகனங்களையும் RTO அலுவலகங்களில் பதிவு செய்யக்கூடாது என்று ஒரு அரசாங்க தடை இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த வாகனங்கள் என்பது பதிவு செய்யப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். சென்னையில் மட்டுமே ஒரு 300க்கும் மேற்பட்ட வாகனங்கள் BS4 வாகனங்கள் விதிகளை மீறி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக அரசு தரப்பிலேயே இது தொடர்பாக நாங்கள் விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது சென்னை போக்குவரத்தின் இணை ஆணையர் பொன் செந்தில்நாதன் இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார். தனது தெற்கு மண்டலத்தில் இருக்கும் சென்னை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் அதே நேரத்தில் தென்மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் சுமார் 357 வாகனங்கள் BS4 வாகனங்கள் 2020 ஆண்டுக்கு, அதாவது தடை செய்யப்பட்ட நாட்களில் பதிவு செய்யப்பட்டது போன்று அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார். இந்த மோசடி என்பது அந்த போக்குவரத்து இணையதளத்தை ஹேக் செய்து இந்த மோசடி என்பது நடந்திருப்பதாக விசாரணையில் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். குறிப்பாக ஆன்லைனில் பதிவேற்றும் பொழுது அங்கிருக்கும் அலுவலர்களின் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஏப்ரல் 2020க்கு முன்பாகவே இந்த வாகனங்களை எல்லாம் பதிவு செய்தது போன்று மோசடி செய்திருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த போலி யூசர் ஐடி பாஸ்வேர்டு தொடர்பாகவும் இவ்வாறு ஹேக் செய்த விவகாரம் தொடர்பாகவும் வாகன விற்பனையாளர் பூபதி என்பவரை தற்போது அவர் மீது வழக்கு என்பது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாது இந்த அலுவலகங்களில் இதற்காக உடந்தையாக இருந்த 8க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மீது தற்போது வழக்கு என்பது பாய்ந்திருக்கிறது. தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு இதுபோன்று எத்தனை வாகனங்கள் BS4 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தீவிர விசாரணை என்பது தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளை இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் வெளியாக இருக்கிறது. கிருஷ்ணா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.